வணக்கம், ஜெய்ஹிந்த். நம்மளில் பல பேர் ஏதாவது ஒரு உபாசனை பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஏதாவது பொருள் வேண்டி, இல்லை ஏதாவது சித்தி இந்த மாதிரி விஷயங்களை வேண்டி உபாசனை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தூய பக்தன் முக்தியை வேண்டி உபாசனை பண்ணும் பொழுது, இதை ரமணர் எப்படி சொல்கிறார் பாருங்க. மோகம் தவிர்த்துன் மோகமா வைத்துமின் மோகம் தீராயன் அருணாச்சலா. அப்போ மோகம் தவிர்த்து எனக்கு இருந்த உலகப்பற்றின் மோகத்தை அழித்து உன்மோகமாக வைத்தும் என்னை உன்னிடம் மோகம் கொள்ளும்படியாக செய்தோம். என் மோகம் தீரா என் பிறகு எனது அந்த மோகத்தையும் தீர்க்காமல் இருப்பது ஏன் அருணாச்சலா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இறைவன்கிட்ட பற்றுக்கொள்கிறது உலகப்பற்றுகள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஒரே பற்றுக்கோடாகிய முக்திக்கு முழுமுதலாகிய இறைவனை அடையிறதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உலக விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்றா தள்ளி விட்டுட்டு அவர்கிட்ட ஃபுல்லாக ஐக்கியமாகிற அளவுக்கு நம்மளை லைஃப்பை கொண்டுட்டு வந்துடுவார். பிறகு அந்த லைஃப் கூட ஒரு பக்தனுக்கு கவலையாக இருக்கும். ஏன்னா இன்னும் நமக்கு ஐக்கியம் கூடலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேற நான் வேற அப்படின்னு இல்லாமல் அந்த சாயுட்சிய நிலை அடையக்கூடிய பதம் கிடைக்கலையே, இறை ஐக்கியம் கிடைக்கலையேன்ற வருத்தம் ரொம்ப டீப்பாக மெடிடேஷன் பண்ணியோ இல்லை இறைநிலைக்கு ரொம்ப டீப்பாக போகக்கூடியவங்களுக்கோ வரக்கூடிய ஒரு கவலை. இந்த நிலையில் தான் ரமண மகரிஷி என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் எனக்கு இருந்த உலகப்பற்றை எல்லாம் ஒழிச்ச, என்ன உன்னிடம் தீராத மோகமும் கொள்ளும்படி செய்த, பிறகு உன்மேல் உள்ள அந்த மோகத்தையும் தீர்க்காமல் இருக்கிறியே, நான் எப்போ உன் திருவடியை சேரறது, நீ வேற நான் வேற இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம சேனல்லே இருக்குது. மொத்தம் முத்தி பதமுத்திகள் 4 வகையாக இருக்கும். பரமுத்தி அது வேறு ஸ்டேட்டு. இந்த இடத்துல ரமண மகரிஷி கேட்குறது பரமுத்தியை தான். அது சாயுட்சிய நிலையும் தாண்டி போகக்கூடிய ஒரு நிலை. அதை அவர் கேட்குறாரு, எனக்கு நீ வேற நான் வேறன்ற நிலை இல்லாமல் அத்வைதத்தில் நான் ஒன்றிவிடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதே தான் திருவள்ளுவர் பெருமான் கூட சொல்லுவார், ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். இப்போ சுந்தரர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். ஒரு புராணங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு வேளை சைவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வேறு எந்த மதத்தை சார்ந்தாலும் இன்றைக்கி யூடியூப்பில் எல்லா கதையும் வருது. எல்லாருமே எல்லாத்தையுமே கேட்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, இறைவன் கூடயே அவர் லோகத்தில் இருந்தால் கூட அங்கே ஒரு இச்சைப்பட்டு அவர் பூலோகத்துக்கு திரும்ப வேண்டிய நிலை வந்தது. அங்கே பூலோகத்தில் நிறைய சிரமங்கள்லாம் பட்டார். அதுக்கப்புறம் அவர் முக்தி அடையும் பொழுது மறுபடியும் அந்த லோகத்துக்கு போயிட்டார். இது அவங்க சில அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்போதே நமக்குள்ளே இருக்கிற சில அடியார்களே பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்களே, நான் இன்னும் 10 பிறவி எடுத்தாலும் ஈசனுக்கு சேவை செய்யணும். சில பேர் எனக்கு இனிமேல் பிறவியே வேணாண்டா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ உங்கள் மனநிலையை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சில பேர் அவங்க இன்னும் கூட 1000 பிறவிகள் எடுப்பாங்க. சுனாமி, நிலநடுக்கம், பஞ்சம், பசி, பட்டினி இதெல்லாம் தாங்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. வலி வேதனைகள்லாம் பொறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த உடல் கடந்த இந்த உடல் மாயம், வலி வேதனைகளெல்லாம் தாண்டி, பசி பட்டினி இந்த மாயைகளெல்லாம் தாண்டி, இந்த உலகம் இந்த இயற்கையை என்னால் வெல்லவே முடியாது, இந்த இயற்கையை தாண்டி ஒரு நிலை இருக்குதுன்னா அது இறைநிலை. அந்த நிலையை நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரமண மகரிஷி மாதிரி இருக்கிறவங்க யோசிப்பாங்க. அதனால் உங்கள் யோசனையை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். இது ஏதோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த பதிவு உங்கள் மனசுக்குள்ளார உள்வாங்கி நீங்கள் ஒரு உருட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஞானம் சித்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பதிவில் தொடர்ந்திருக்கும். நன்றி.